ட்ரம்ப் விதிச்ச உலகளாவிய வரி விதிப்புகளில் பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானதுன்னு அமெரிக்க ஃபெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ட்ரம்ப் இந்தியா மீது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட கிட்டத்தட்ட அனைத்து வர்த்தக நாடுகளுக்கும் விதிச்ச வரிகளை அமல்படுத்தியிருக்கிற நிலையில இந்த வரி விதிக்க ட்ரம்ப்புக்கு சட்ட ரீதியாக உரிமை இல்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ஆனாலும் இந்த வரிகளை உடனே ரத்து செய்யாம மேல்முறையீடு செய்ய ட்ரம்ப்புக்கு கால அவகாசமும் கொடுத்திருக்கு நீதிமன்றம். இப்போ ட்ரம்ப் இந்த வரி விதிப்புகள் நியாயமானதுதான், சட்டத்தை மீறி எதுவும் செய்யலன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த வரி விதிப்புல முதல்ல இந்தியாவுக்கு 25% வரி விதிச்ச ட்ரம்ப் ஆகஸ்ட் மாசத்துல அதை 50% உயர்த்தினாரு. இப்படி வரி விதிச்சதுல மட்டும் $159 பில்லியன் கிட்ட அமெரிக்க அரசாங்கம் வசூல் பண்ணிருக்கு. இந்த மேல்முறையீட்டுல ட்ரம்ப் தோத்தா இந்த மொத்த தொகையையும் அமெரிக்க அரசு திரும்ப கட்டணும். இந்த நிலையில நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசியிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தீர்ப்பு மிக தவறானதுன்னும் எல்லா வரிகளும் நடைமுறையில் இருக்கிறது தானும் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சமூக வலைதள பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை அமெரிக்க வரிகள் நீக்கப்பட்டா அது நாட்டுக்கு பேரழிவா மாறிடும்னு அவர் சொல்லியிருக்காரு. நண்பர்களா இருந்தாலும் சரி, எதிரிகளா இருந்தாலும் சரி, இதர நாடுகள் அமெரிக்காவுக்கு விதிக்கிற வரிகளை நாம தாங்கி கொண்டு இருக்க வேண்டுமான்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. உலக நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற வரி விதிப்பு என்பது வர்த்தக போர்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வரி விதிப்பு தான் அமெரிக்க தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களை காக்க மிகச்சிறந்த கருவின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இத்தனை ஆண்டுகளா பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்காவை பணக்கார பலமான அதிகாரம் கொண்ட நாடா மாத்த நான் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்குன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு.